ஜான் ஹைட், பிரேயர் ஹைட் என்கிற ஒரு தேவ மனிதர், அவர் பஞ்சாபே ஒரு அசைவு அசைத்தார். அவர் தினந்தோறும் ஜெபிப்பாராம். ஒரு ஆத்மாவுக்கு அந்த தேசத்துக்கு போன போது, அந்த ஸ்டேட்டுக்கு போன போது, தினந்தோறும் எனக்கு ஒரு ஆத்மா தாங்க ஆண்டவர், தினந்தோறும் ஜெபிப்பாராம் முழங்காலில். அந்த ஒரு ஆத்மாவுக்காக 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். 8 hours. ஆண்டவர் தினந்தோறும் ஒரு ஆத்மா கொடுக்க ஆரம்பித்தார். திருப்பி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எனக்கு தினந்தோறும் 2 ஆத்மா தாங்களேன்னு அழுதாராம். அதுக்காக 12 hours டெய்லி ஜெபம் பண்ணாராம். 12 மணி நேரம் ஜெபிப்பாராம். திருப்பி ஆண்டவர் டெய்லி 2 ஆத்மா கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 ஆத்மா தாங்களேன் டெய்லின்னு சொல்லி அதுக்காக 18 மணி நேரம் ஜெபிப்பாராம். டெய்லி 18 மணி நேரம் அழுவாராம். ஆண்டவர் எனக்கு 3 ஆத்மா வேணும். டெய்லி கர்த்தர் 3 ஆத்மாவை கொடுத்தாராம். மறிக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டெய்லி 4 ஆத்மா வேணும்னு கேட்டாராம். அதுக்காக 24 மணி நேரம் 28 மணி நேரம் ரூம்குள்ளே இருந்துட்டு தான் வெளியே வருவாராம். மறிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு டெய்லி கர்த்தர் 4 ஆத்மாவை தந்திருக்கிறார். டெய்லி எஸ்அப்பா மேல அவ்வளவு அன்பு. இன்னைக்கு பஞ்சாப்ல அவ்வளவு பெரிய அசைவு உண்டாக்குறதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஜான் ஹைட், பிரேயர் ஹைட். ஆமென். அப்போ ஒரு பெரிய அர்ப்பணிப்பு, ஒரு அன்பு பாருங்க. ஏசப்பா மேல இருந்த அன்பு. T.L. ஆஸ்பான் சொல்றாரு, வாரத்தில் ஒரு நாள் தான் புல்பிட் சண்டே ஆராதனையில் இருக்கணுமா, மீதி 6 நாள் தெருவுக்கு போயிடணுமா. T.L. ஆஸ்பான் சொல்றாரு, ஒரு நாள் தான் ஆராதனையில் புல்பிட் இருக்கணும், மீதி 6 நாள் தெருவுக்கு போகணும். அப்படின்னு என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மாத்திரம் சபையில செய்தி போதும், மீதி 6 நாள் தெருவில் விசுவாசிகள் போய் பிரசங்கம் பண்ணணும். அப்பதான் சபையில கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவா. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று மத்தேயு 24:12-13 சொல்லுகிறது. அப்போ இந்த கடைசி கால எழுப்புதல்ல தேவ ஆவியானவர் வரணும்னா சபை தெருவுக்கு பக்கத்துல சொல்லுங்க. உடனே சபை தெருவுக்கு போகணுன்றது, அம்மா நீங்க சரியான ஆளுதான். அப்படி மோசமான டிக்கெட்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இந்த வர்ற திங்கக்கிழமையில இருந்து எங்க போகணும்? நம்ம போகணும். சபைனா உடனே சபையவே இழுத்துறது, நம்ம தான் தெருவுக்கு போகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அறிவிப்பு. அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம்